தொடர்வது விரிவான செய்திகள். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று அதிகாலை இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் தொழில் விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொம் மெலினோவ்ஸ்கியும் அவருடன் வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவர்கள் இருவரும் இலங்கை அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகளின் முக்கியஸ்தர்களை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. பொருளாதாரம், நல்லாட்சி, ஜனநாயக மேம்பாடு, நல்லிணக்கம், நீதி ஆகிய விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்புகளின் போது முக்கிய கவனம் செலுத்தப்பட உள்ளது. இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டு நாளைய தினம் நிஷா பிஸ்வால் இந்திய தலைநகர் புதுடில்லிக்கு பயணமாக உள்ளதாகவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் குறிப்பிடுகின்றது. எவ்வாறாயினும் டொம் மெலினோவ்ஸ்கி எதிர்வரும் 27ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை தெற்கு மற்றும் மத்திய ஆசிய பிராந்தியத்துக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான 3வது கட்ட அமர்வு இன்றுடன் நிறைவு பெறவுள்ளது. இன்றைய தினம் கொரளைப்பற்று பிரதேச செயலகத்தில் நடைபெறவுள்ள அமர்வில் கலந்து கொண்டு சாட்சி அளிக்குமாறு 187 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 3 மணி வரை கொரளைப்பற்று பிரதேச செயலகத்தில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக காணாமற் போனோர் தொடர்பிலான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. கடந்த 3 தினங்களாக மண்முனை, தென்னிரவில் பெற்று மற்றும் கோரளைப்பற்று பிரதேச செயலகங்களில் நடைபெற்ற ஆணைக்குழுவின் அமர்வுகளில் சுமார் 500 பேரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இதனைத் தவிர காணாமற் போனோர் தொடர்பில் 500க்கும் மேற்பட்ட புதிய முறைப்பாடுகளும் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளன. யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் காணாமற் போன தமது உறவினர்களை கண்டுபிடித்து தருமாறு இந்த அமர்வுகளின் போது மக்கள் சாட்சியம் அளித்திருந்தனர். களனிகங்கையில் எண்ணெய் கலக்க காரணமான தொழிற்சாலையின் சுற்றாடல் அனுமதி பத்திரமும் உற்பத்தி நடவடிக்கைகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவிக்கின்றது. மறு அறிவித்தல் வரை குறித்த தொழிற்சாலையின் நடவடிக்கைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் லால் தர்மஸ்ரீ தெரிவித்தார். எண்ணெய் கலப்பினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். களனிகங்கையில் எண்ணெய் கலந்ததால் கடந்த 17ஆம் தேதி கொழும்பு, தெஹிவளை, கல்கிசை ஆகிய மாநகர சபைகளுக்கு உட்பட்ட பகுதிகளிலும், மகரகம மற்றும் பொரலஸ்கமுவ ஆகிய நகர சபைகளுக்கு உட்பட்ட பகுதிகளிலும் நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்துவதற்கு நேரிட்டது. புதிய பிரதமரின் செயலாளராக சமநேக்க நாயகம் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். சமநேக்க நாயகவுக்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கியுள்ளார். இது தொடர்பிலான நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதற்கு முன்னரும் சமநேக்க நாயக்க பிரதமரின் செயலாளராக கடமையாற்றியமை குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர் பிரகித் எக்னலிகோட காணாமற் போனமை தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவிக்கின்றது. அவர் காணாமற் போனமை தொடர்பில் 4 ராணுவ அதிகாரிகள் நேற்று கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. பிரகித் எக்னலிகோட காணாமற் போன சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக ராணுவத்தின் லெப்டினன்ட் கர்னல் இருவரும், அலுவலக சார்ஜென்டும் கோப்ரல் ஒருவரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேற்று அழைக்கப்பட்டிருந்தனர். சில மணித்தியாலங்கள் நடத்தப்பட்ட விசாரணைகளை அடுத்து விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். செய்தி இணையதளம் ஒன்றில் சுதந்திர ஊடகவியலாளராக செயற்பட்ட பிரகித் எக்னலிகோட 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதியில் இருந்து காணாமல் போயுள்ளார். அதன் பின்னர் அவர் தொடர்பில் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை. இம்முறை சிறுபோகத்தில் 40,000 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. நெல் கொள்வனவிற்காக 6,000 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் எம்பி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். கொள்வனவு செய்யப்படும் நெல்லை களஞ்சியப்படுத்துவதற்கு ஏதுவாக களஞ்சிய சாலைகளை தயார்படுத்தவும் நெல் சந்தைப்படுத்தல் சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய களஞ்சிய சாலைகளில் ஏற்கனவே இருக்கும் நெல்லை விநியோகிப்பது தொடர்பிலான அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அடுத்த வாரம் அளவில் அனுமதி கிடைக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த தகவலுடன் இன்றைய தினத்திற்கான நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து மனிதர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியால செய்தி அறிக்கைகளுடன். வணக்கம்.
0114 896 896. www.news